வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். நேற்று நிஃப்டி 24,666 அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜிக்கல் நம்பர்கிட்ட க்ளோஸ் ஆகி இருந்துச்சு. இன்றைக்கி 24,333 அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜிக்கல் நம்பர் பக்கம் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஒரே நாளில் ஒரு 330 புள்ளிகளை நிஃப்டி இழந்திருக்கு. 24,730 24,780 அப்படிங்கிற இந்த ஜோனை டிசிசிவாக பிரேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா புல்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோலில் மார்க்கெட்டை வச்சுருந்துருப்பாங்க. டவுன் சைடில் 24,444 24,400 அப்படிங்கிற இந்த ஒரு ஜோனை பியர்ஸ் இன்னைக்கு சத்தமே இல்லாமல் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் கண்ட்ரோல் பியர்ஸ் கிட்ட இருக்குது. எல்லாரும் 25,200 அப்படிங்கிற அந்த லெவல்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் மார்க்கெட் 23,600க்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. டெக்னிக்கலாக சார்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுவும் கிடையாது. நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கனோ அதை மட்டுமே இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரேடர்ஸையோ அல்லது இன்வெஸ்டர்ஸையோ பயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. ஜென்ரலாக சைக்காலஜி அதிகமாக பேசக்கூடிய நான் பல இடங்களில் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ட்ரேடர்ஸ் அவங்களுடைய பொசிஷன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக அனலிஸ்ட் ஏதாவது சொல்லும் பொழுது அவங்களுக்கு கோபம் வந்திருக்கு. இன்வெஸ்டர்ஸ்க்கு பயம் வரும், கூடவே கொஞ்சம் கோபமும் வரும். இது சைக்கலாஜிக்கலாக கொடுக்கக்கூடிய இம்பேக்ட்ஸ் தான். பட் ட்ரேடர்ஸோ இன்வெஸ்டர்ஸோ அவங்களுடைய கேபிட்டலையோ அல்லது அவங்களுடைய பொசிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஃபண்டையோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவங்கள கோவப்படுத்தாது, பயப்படுத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரேடர்ஸ் கால்ஸ் எடுத்திருப்பாங்க, மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்குது, இப்போ இன்னும் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக இம்பேக்ட் கொடுக்கும். இதே அவங்க ஹெட்ஜிங்கில் ஆப்போசிட்டில் புட்ஸ் பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பையராக இருக்கும் பொழுது அவங்களுடைய கேபிட்டல் அங்கே ப்ரொடெக்டட். கால்குலேட்டிவாக எடுக்கணும், ரொம்ப டீப் ஓடிஎம்மில் எடுத்துருக்கக்கூடாது. எப்போவுமே சேஃபாக ப்ளே பண்ணுறது தான் நல்ல விஷயமாகவும் இருக்கும். இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்களும் ஹெட்ஜ் பண்ணியிருக்கணும். அன்சர்டனிட்டி சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் அவங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். சரி, சார்ட் எனக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என்னுடைய அனாலிசிஸில் பார்க்கும் பொழுது நிஃப்டி 21,869 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் கூட சொல்லுது, 20,249 அப்படிங்கிற லெவலையும் டச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது எப்படி அப்படிங்கிறத சார்ட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள். புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களுக்கும் சரி, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தேவையான ஆலோசனைகளை பெற்று செஞ்சுக்குவாங்க, அதுக்கும் பயன்படும். சரி, லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷன்ஸில் என்ன நடந்துச்சு நிஃப்டியில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். போன ஃப்ரைடே ஒரு முக்கியமான பாயிண்ட்லேருந்து கீழே விழுறாங்க. கீழே விழுந்து 24,180 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணிவிட்டு குயிக்காக ஒரு யூட்டர்ன் போட்டு மேலே லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. த்ரூ அவுட் அந்த டே முழுக்க 24,792 அப்படிங்கிற ஹையோடு நிறுத்துகிறாங்க. ஸோ பக்காவான ஒரு புல்லிஷான ஒரு வீக்காக கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த டேவையும் புல்லிஷாக கம்ப்ளீட் பண்ணாங்க. தென் மண்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த 792 அப்படின்ட்டு ஃப்ரைடே கொடுத்துருந்த ஹையை பிரேக் பண்ணவே கிடையாது மார்க்கெட். அந்த ரீஜன்லேருந்தே கீழே விழ ஆரம்பிச்சிது. ஸோ சொல்ல போகும்போது 792லேருந்து இன்றைக்கி 300 வரைக்கும் விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் ஃபால் ஃப்ரம் ரீசன் ஹை. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 792 கொடுத்தது இல்லையா போன ஃப்ரைடே, அதுக்கு முந்தின ஃப்ரைடே 857, ஃப்ரைடே இல்லை, அது முந்தின தேர்ஸ்டே 857, 24,857 அப்படிங்கிற ஒரு லெவலை கொடுத்துருந்துச்சு. அந்த லெவலில் இந்த லாஸ்ட் ஃப்ரைடே கொடுத்த நிஃப்டி பிரேக் பண்ண கிடையாது, இல்லை ஹையை பிரேக் பண்ணல. ஸோ அது டெக்னிக்கலாக அந்த இடத்துல அதை பிரேக் பண்ணால் ரொம்ப ஹடல் ஆகுது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக 24,888 அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜிக்கல் நம்பர் நிற்குது.
இப்போது ரீசெண்டாக 24,180 24,792 போச்சு இல்லையா? அதில் 0.786% ரிட்ரேஸ்மெண்ட்டை டவுன் சைடில் கொடுத்துருச்சு, ஃபால் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து லோவாக 24,303 கொடுத்துருக்கு. இந்த 0.786 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. யூஷுவலாக ரிட்ரேஸ்மெண்ட்டில் இவ்வளோ தூரம் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் நான். ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் பேஜில் பார்க்கும் பொழுது என்எஸ்சி சைட்டில் கால் சைடில் இருக்கக்கூடிய ப்ரீமியம்ஸ் ஹெவியாக அடி வாங்கியிருக்கு. புட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரீமியம்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இதில் நோட்டபுளாக கால் சைடில் டீப் ஓடிஎம்மில் இருக்கக்கூடிய ப்ரீமியம்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ரேர் கேஸாக அதை நான் பார்க்குறேன். தென் புட் கால் ரேஷியோ 0.48 இருக்குது, 0.5 கீழே தான் இருக்குது. யூஸ்வலாக புட்கால் ரேஷியோ இந்த அளவுக்கு ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா அது ஒரு குயிக்கான ரிவர்சலை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணோம். ஸோ நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது ஃபால் ஆகுது, கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் ஜோனில் இருந்து குயிக்காக வந்துட்டு ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. எப்படி போன ஃப்ரைடே வந்துட்டு 24,180 கீழே விழுந்து ஒரே நாளில் ஒரு 600 புள்ளிகளை மேலே ஏற்றி கொண்டு வந்தாங்களோ அது போல் அப்படின்னா அதே மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வச்சுக்கிட்டு ட்ரேட்ஸை கமிட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு லோ லெவலில் இருந்து குயிக்காக சின்னதாக வந்து என்ன பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும், ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மூவிங் ஆவரேஜஸில் பார்க்கும் பொழுது எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 20 days, 50 days, 100 days இந்த 3 லெவல்ஸுக்கும் கீழே இன்றைக்கி மார்க்கெட் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் வருது, அது 23,684 வருது. அடுத்து 20 வீக்ஸுக்கான மூவிங் ஆவரேஜ் 24,383 வருது. ஸோ டெக்னிக்கலாக அதுக்கு கீழே தான் விழுந்திருக்கு இன்றைக்கி. 50 வீக்ஸ்க்கான மூவிங் ஆவரேஜ் 23,433 வருது. நெக்ஸ்ட் போலிங்கர் பேண்ட்ஸில் பார்க்கும் பொழுது மிட் போலிங்கர் பேண்ட் 24,315 வருது. நிஃப்டி இன்றைக்கி அதுக்கு கீழே டெஸ்ட் பண்ணியிருக்கு 24,303. ரீசெண்டாக இந்த மிட் போலிங்கர் பேண்டை எத்தனை முறை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா 2 முறை டச் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு முறையும் குயிக்காக குதிரை மாதிரி எழுந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து மிட் போலிங்கர் பேண்டை டச் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து ரெக்கவரி ஆகி மேலே போயிருந்துருக்கு. பட் இந்த முறை டச் பண்ணியாச்சு, பட் அந்த குதிரை வேகத்தை பார்க்க முடியல இன்றைக்கி. அந்த இடத்துல ஒரு மைல்டான சைட்வேஸ்லேயே கடைசியில் போயிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டை முடிச்சுட்டாங்க. ஸோ இதை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக தான் நம்ம பார்க்குறோம். புல்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு மிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இந்த இடத்துல வரதான் செய்யுது. அடுத்து பாட்டம் போலிங்கர் பேண்ட் 23,545 வருது. நெக்ஸ்ட் RSI அண்ட் 14 பீரியட் SMA இதில் வச்சு செக் பண்ணி பார்க்கும் பொழுது ரீசெண்டாக எப்போல்லாம் வந்து இந்த RSI இந்த 14 பீரியட் SMAவை டவுன் சைடில் கட் பண்ணியிருக்கு அப்படின்னா செப்டம்பர் 30, நவம்பர் 12 அண்ட் டிசம்பர் 16 இன்றைக்கி. இந்த 3 முறையில் இன்றைக்கி டிசம்பர் 16 அண்ட் 17 விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி 2 முறை நடந்தபோது மார்க்கெட் சிக்னிஃபிகண்ட்டாக டவுனாக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டு செப்டம்பரில் பார்த்துருப்போம், ஆல் டைம் ஹைலேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. நவம்பர் 12லையும் மார்க்கெட் சிக்னிஃபிகண்ட்டாக கீழே விழுந்துச்சு, பாட்டம் ஃபேஸ் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் வந்துச்சு. 26,277 ஃபார்ம் ஆகுது. அதோடைய நெக்லைன் எங்கே வருது அப்படின்னா 24,073. இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து 2,200 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ ஒன்ஸ் 24,073 பிரேக் பண்ணி கீழே விழுது அப்படின்னா இது டெக்னிக்கலாக 21,869 போய் ரீச் ஆகணும். இப்போ ரீசெண்டாக 23,263 வரைக்கும் போயிட்டு திரும்ப மேலே ரெக்கவரி ஆகிட்டாங்க. பட் ரெக்கவரி ஆனவங்க 25,200 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணி மேலே போகலை. ஸோ டெக்னிக்கலி இந்த பேட்டர்ன் ஸ்டில் வேலிட். இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா 21,869 இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பிக் சைஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனை பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி சொன்னது ஸ்மால் சைஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன். இது பிக் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன். இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த சேம் 26,277 தான் ஸ்டார்ட் ஆகுது.
அதோடைய நெக்லைன் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா 23,263 வருது. ஸோ டெக்னிக்கலாக அந்த லெவலில் கம்மிங் டேஸில் அது பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 26,277 மைனஸ் 23,263 3,014 பாயிண்ட்ஸ் வருது. இந்த 3,014 பாயிண்ட்ஸை 23,263 மைனஸ் பண்ணிட்டா மார்க்கெட் 20,249 ரீச் பண்ணும் டார்கெட்டாக. ஸோ ஸ்மால் சைஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் 21,869 டார்கெட்டாக இண்டிகேட் பண்ணுது. பிக் சைஸில் இருக்கக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் 20,249 டார்கெட்டாக இண்டிகேட் பண்ணுது. சரி, இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆகியிருந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் என்னாச்சு, அது வந்து இன்வேலிட் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இன்னும் வேலிடாக தான் இருக்குது. அது எப்போ இன்வேலிட் ஆகும் அப்படின்னா 2 லெவல்ஸை பிரேக் பண்ணி கீழே போகும் பொழுது அது இன்வேலிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லெவல் 1 23,873, அது இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டருடைய ரைட் ஷோல்டருடைய பாட்டம் லோ. அடுத்து ஹெட் பார்ட்டுடைய லோ, அது வந்து 23,263 வருது. யூஸ்வலாக இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரில் இந்த ஷோல்டருக்கு கீழே வந்துட்டு கூட குயிக்காக மேலே ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி கூட வந்துட்டு ஒரு எல்போ கிக்கில் மார்க்கெட் மேலே லிஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக ஹெட் அண்ட் ஷோல்டரில் 2 பேட்டர்னுமே வந்து ஸ்மால் சைஸ் அண்ட் பிக் சைஸ் ரெண்டுமே வந்து டவுன் சைடில் டார்கெட்டை இண்டிகேட் பண்ணுது. அதுவும் வேலிடாக தான் இருக்குது. இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அது அப் சைடில் டார்கெட்டை இண்டிகேட் பண்ணுது 25,800 அப்படிங்கிறத, அதுவும் ஸ்டில் வேலிடாக தான் இருக்குது. ஸோ அது ரெண்டும் எப்போ இன்வேலிட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எஸ்பெஷலி இந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்போ இன்வேலிட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இதை கவனத்தில் வச்சு தான் நம்ம கம்மிங் டேஸில் பண்ணணும், ட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ கன்க்ளூஷன், மூவிங் ஆவரேஜ், போலிங்கர் பேண்ட், RSI அண்ட் 14 பீரியட் SMA கட் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இது எல்லாமே வந்துட்டு டவுன் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. மார்க்கெட் கீழே விழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்ருக்கு. புல்ஸுக்கு இருக்க ஒரே ஒரு ஹோப், இந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வேலிடாக இருக்கணும். இப்போ வரைக்கும் வேலிடாக தான் இருக்குது. அது இன்வேலிட் ஆகாத வரைக்கும் தே ஹாவ் மச் ஹோப். அது இன்கேஸ் வந்து இன்வேலிட் ஆகுது அப்படின்னா we are going to face a massive fall to 20,250. Before that 21,869.